Hi Vijana. Hey, hi. Welcome to Vishal. Vishal. Welcome to Film Companion South. நான் இப்போவே சொல்கிறேன் சார், என்னோட தமிழ் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் நான் மலையாளின்னு. அப்போ ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தால் ப்ளீஸ். பிரச்சனை. ஓகே சார். நானும் ரவுடிதான் டைமில் when you're listening to Vicky script, அது என்னன்னா the best scenes of நானும் ரவுடிதான் are scenes that you cannot read or narrate. அது பார்க்கும்போது தான் தெரியும் இல்லை, இட்ஸ் லைக் அ கன்ஃபியூஷன். அது கம்ப்ளீட் ஒரு காமெடி கைண்ட் ஆஃப் ஒரு கிளைமேக்ஸ் அந்த படத்தில். So when you listen to a script like that, or when you're reading a script like that, you have to trust the director, right? Yeah. அப்போ அந்த ஒரு ஃபேஸ் இல்லைன்னா அந்த ஒரு டிசிஷன் எப்போ வந்தது உங்களுக்கு? லைக் ஓகே, யூ கேன் ட்ரஸ்ட் விக்கின்னு. போடாப்பொடி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். அப்போ ஃபோனில் பேசியிருந்தேன். இந்த நானும் போட்டு தான் ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காம தான் இருந்தது. செகண்ட் வெர்ஷன் அது ஃபஸ்ட் வெர்ஷன் சிலது கொஞ்சம் இதுவாக இருந்தது. அப்போ விக்கி வந்து எப்போ எழுதிக்கிட்டே இருப்பாப்புல. ஸோ செகண்ட் டைம் வந்து நான் கதைக்கு செகண்ட் டைம் ஒரு அவுட்லைனாக ஒரு 1/2 hour கேட்டதோட சரி. பட் எனக்கு விக்கியோட சென்ஸ் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. எப்படி வேலை செய்வார்னு தெரியும். அவர் உட்காந்து நீங்கள் வேலை செய்யணும்லாம் சொல்ல வேணாம், அவரே அது இழுத்து போட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாப்புல. அது சரியாக ஆடியன்ஸ் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அதில் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ வேலையும் செய்வோம். அப்போ உங்களுக்கு ஒரு டேரக்டரை தெரியலன்னா? டேரக்டர் எப்படி தெரியாமல் போய்டும், அவர் தான் கதை சொல்லுவார். அந்த டைம் மட்டும்தான் தெரியல. இல்லை யார் இப்போ ஒரு டேரக்டர் தெரியலன்னா, தெரியாத டேரக்டர் தான் கதை கேட்குறோம். அந்த கதையை வச்சு அந்த டேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறோம். அது சொல்கிறத வச்சு அவர் இன்னும் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுறோம். அப்புறம் ஷூட்டிங் போகிறோம், அங்கே வச்சு இன்னும் கொஞ்சம் தெரியும். சில சமயம் அது சரியாக இருக்கும், சில சமயம் அது தப்பாயிரும். அவ்வளோதான் சார். நீங்கள் இதுக்கு முன்னாடி எஃப்சி கிட்ட பேசும்போது எம்ஜிஆரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் பற்றி யூ ஸ்போக்கன் அபவுட் ஹிம். அப்போது நீங்களும் இந்த இப்போ 10 years ஆயிடுச்சு, இல்லை 11 years ஆயிடுச்சு நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். 12 years ஆயிடுச்சு. 12th year. இந்த ஸ்கிரிப்ட் சென்ஸ்னு சொல்லும்போது இஸ் இட் at least now after 11 years you have seen so many super hits, you have seen failures also. Scripts nu sollumbodhu, is it an instinct or is it a skill? Can you develop it? It's a skill, you can develop it. So can you give me an example of that? Like maybe 10 years back you would have thought differently, now you are thinking differently. Andha appo வந்து ஒரு பேசிக்கா ஒரு சென்ஸ் இருக்கும். பிளாட் இப்படி போகும் அப்படி போகும் சொல்லிட்டு ஒரு கணக்கு இருந்திருக்கும். போக 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 அதில் இருக்க நுவான்சஸ் புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அதை வச்சு சிலது மாற்றுவோம். அப்போ உங்கள் ஸ்டார்டமுக்கான ரியாக்ஷனு, உங்களோட க்ரோத்தை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறது. சில சமயம் ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த சமயம் பண்ணக்கூடாது. இப்போ அந்த மாதிரி சில ஸ்கிரிப்ட் வந்திருக்கும், வந்தது நல்லா இருந்தது, ஆனால் இந்த சமயத்தை அது பண்ண முடியாது, பண்ணால் நல்லா இருக்காது. சில ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கும், அது உடனே பண்ணால் நல்லாயிருக்கும், தள்ளி பண்ணால் நல்லா இருக்காது. இப்போ சே அபவுட் ஃப்ரம் பிஸி ஃபார் 2 yearsனா அதுக்கப்புறம் அது பண்ண முடியாது. ஆனால் ஸ்கிரிப்ட் பண்ணால் உடனே பண்ணிடணும், அப்படி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். சில சீன்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணால் ஆடியன்ஸ் பிடிக்காது, இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சிலருக்கு நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். அப்போ இந்த ரீஜனோட ஒரு இந்த மக்களோட இங்கே வாழ்கிற மக்களுடைய ரசனை என்னவாக இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு ஒரு கணக்கு, இப்படி எல்லா கேல்குலேஷன் போட்டுப்போம். அது ஏன்னா ஒரு பகுதியில் வாழும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது அது அவங்க லைஃப்பில் எவ்வளோ கனெக்ட் ஆகுது. முன்னாடி நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணி பழகலை, ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இது எல்லாமே அந்த ஸ்கிரிப்டில் இன்கார்பரேட் ஆகிருக்கும். ஒருத்தர் கதை சொல்லும்போது கதையில் அவர் எதை பிரதானமாக வச்சுருக்காரு, மெயினாக எதை வச்சுருக்காரு அப்படின்னு அது முக்கியம் பார்ப்போம். அதை சார்ந்து அவரோட ஒப்பீனியன் என்னவாக இருக்குது அப்படின்னு. சில பேர் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து இதான் படத்தோட மாரல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாரலுக்கு அகேன்ஸ்டாக சீன் இல்லை கேரக்டர் வச்சுருப்பாங்க. அந்த மாரல் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் அவங்க கன்சீவ் பண்ண சீன் அவரோட மேட்ச் ஆகும், ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி வரும். ஆமாம், அப்படியே தெரிஞ்சிடும். அப்படின்னா இவங்களோட உட்காந்து ஒர்க் பண்ண நம்ம நிறையா டிஸ்டர்ப் ஆகணும். சில சமயம் இல்லை போக சரி பண்ணிக்கலாம் நினச்சி சில படம் பண்ணியிருப்போம், பார்த்தா அவங்களோட அடமெண்ட்டில் அது வேலைக்கு ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் அது ஒரு அனுபவம் ஆகிடும். அப்போ இதுக்கப்புறம் இன்னும் ஃபில்டர் ஆகிடும். ஏர்லி ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணிடுவோம். முன்னாடி வந்து இது போய் ஒர்க் பண்ணி சரி பண்ணிக்கலான்னு தோணும். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்லை, இவங்க அதை ஏற்றுக்கிற புரிஞ்சுக்கிற மனநிலை இல்லை, இவங்களோட செட்டில் போனால் அது வந்து தேவையில்லாமல் கான்ட்ரவர்சி ஆகும், அப்புறம் இன்டர்ஃபியர்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அதை அவாய்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அப்போது கொஞ்சம் நாளாக அது ஃபில்டர் ஆகிட்டே வரும். அது அப்படி தான். ஆனால் சார் ஸ்டார்டிங்கில் இட் வுட் ஹவ் பீன் ஈஸியர் டு மேக் டிசிஷன்ஸில், இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கிடையாது இல்லை அந்த டைம். அப்போ உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, ஸ்டார்டம் இல்லை, மார்க்கெட் பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா அங்கே பெரிய ஆமாம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருசாக கிடையாது. அப்போ அந்த டைமில் யூ கேன் ஆக்சுவலி ரிலை ஆன் யுவர் இன்ஸ்டிங்க்ல. அண்ட் இன்ஸ்டிங் கிடையாதுன்னு சொல்லுறேன். அதுவும் இன்ஸ்டிங் கிடையாது. அதுவும் இன்ஸ்டிங். முதல் படத்தை நீங்கள் சூஸ் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு படத்தை ஓகே, ஃபஸ்ட்டு படத்தை அது உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ். அப்படி இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு படம் தென்மேற்கு பருவ காட்டுன்னு படத்துக்கு போகும்போது எங்கள் டேரக்டர் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் புக் கொடுத்தாரு. நான் படிச்சுட்டு தேர்ட் டே நினைக்கிறேன், தேர்ட் டே 2 பேரும் உட்காந்து ஒரு 1 hour டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தாரு. அப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பீட்சாலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க
கரெக்ட். ஸோ அதனால் அங்கே டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது. பட் யூ பிலீவ் இன் தி ஸ்கிரிப்ட்ல? ஆமாம், கம்ப்ளீட்லி பிலீவ் இன் தி ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் ரெண்டுமே அப்படி இருந்தது. ஏன்னா அதுக்கு நடுவில் எனக்கு ஸ்கிரிப்ட் வந்தது. ஒரு படம் வந்தது, அந்த படத்தை அப்போ வந்து நான் நோ சொன்னதுக்கு என் மேலே கோச்சிக்கிட்டாங்க, இவர் என்ன பண்ணிட்டாப்புல அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாக அந்த படம் வந்து எனக்கு வந்து சரியாக படலை. ஸோ அதை எப்படி நான் எடுக்க முடியும், கால் எடுக்க முடியும், அப்படி எடுக்க முடியாது. அப்புறம் வந்து 2-3 பேர் கதை சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு படம் தான் வந்திருக்கு, உனக்கு கதைலாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியும் இருப்பாங்க, அது அவங்க. பட் சீனியர் டேரக்டர்ஸ் இன்னொன்று சீனியர் டேரக்டர்ஸ் கிடையாது. ஓகே, சீனியர் டேரக்டர்ஸ் பெரிய ஆளுங்களுக்கு அந்த சென்ஸ் வராதுங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்டர் வந்து அவன் சின்னவனோ பெரியவனோ அந்த அவனுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அனுபவம் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஸோ இன்ஸ்டிங்க்டை பேஸ் பண்ணி போகிறது இல்லை, அது சென்ஸ். அது எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து நான் மணிகண்டன், கார்த்திக் சுப்பாராஜ், நல்ல அவங்களோட பழக்கம் இருந்தது. அவங்களோட சேர்த்து அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் பேரோட பழக்கம் இருந்தது. அவங்களாம் ஒரு படம் பார்த்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு அவங்களோட பேசி நான் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருந்தேன். அந்த ஐடியாவை தான் அப்ரோச் பண்ணுறது. சார், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ண ஒரு டைரக்டர், அது எல்லாமே கரெக்டாக வந்துச்சு, படம் கூட நீங்கள் வெரி ஹாப்பி பார்க்கும்போது, லாஸ்ட்டில் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் ஆகலை இல்லைன்னா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலைன்னா டஸ் இட் கன்ஃபியூஸ் யூ? எஸ், அஃப்கோர்ஸ். அது இன்னொன்று, நீங்கள் ஸ்கிரிப்ட்டு நம்ம படம் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களே, அதை தாண்டி அதை எடுத்துகிட்டு போகிற ப்ரொடியூசரோட அப்ரோச் டு மார்க்கெட்டிங், சம்டைம்ஸ் அது ரிலீஸ் டேட்டு, மார்க்கெட்டிங்கு, அதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டா அதை பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு அது ஒரு பெரிய ஆர்ட். அந்த சைடு இருக்குது. சில படம் அப்படி மிஸ் ஆகிருக்கு, சில படம் எங்கள் தவறாலே மிஸ் ஆகிருக்கு. ஆமாம், நாங்கள் எல்லாம் சரியாக இருக்குன்னு நினச்சி ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம், பார்த்தா அது வந்து இதுவாக இருக்கும். அப்போ இந்த செகண்ட் கேஸில் டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை? டிசப்பாயின்ட் இல்லை, எங்கே மிஸ் பண்ணோம், எதனால் என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்று போட்ட கால்குலேஷன் ஒரு காவல் அப்படின்னு தோண்டிட்டே இருக்கு. சார், கொஞ்சம் ஆக்டிங் பற்றி பேசலாம் சார். இந்த படத்தில் எஸ்பெஷலி யூ ஹவ் ஆக்டட் இன் ஹிஸ் மூவிஸ் பிஃபோர் அண்ட் யூ ஹவ் ஆல்சோ டன் காமெடி மூவிஸ் வித் டைரக்டர்ஸ் லைக் கோகுல். இந்த காமெடி டைரக்டர்ஸ் கிட்ட லைக் வென் யூ கோ இன் டு தட் செட், எல்லா காமெடி டைரக்டருக்கும் ஒரு டைமிங் இருக்குது, ஒரு பேஸ் இருக்குது, ஒரு மூட் இருக்குது. அது கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் இருக்கா? ஒரு கொஞ்சம் டைம் வேணும் அதுக்கு? ஆமாம், காமெடி முதல்ல கோகுல் வந்து காமெடி டைரக்டர் இல்லை. கரெக்ட். ஓகே, அவர் அப்படி சொன்னீங்கன்னா அவரே கோவப்படும். ஸோ அது காமெடி டைரக்டர் இல்லை. அவர் ஒரு மாஸ் ஃபிலிம் பண்ணுற டைரக்டர் அவர். ஸோ பாலகுமாராவுமே அவர் எழுதின விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் அதுலேயும் அவர் ஒரு விஷயம் வச்சிருப்பாப்ல, ஜுங்காலையும் அவர் வந்து அந்த ஆக்ஷன் ஃபிலிமாக அவர் காமெடியாக டெலிவரி பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓகே, அப்புறம் ஒரு செட்டில் போயிட்டு ஒரு டைரக்டரோட சென்ஸில் ஒரு காமெடி இருக்குல்ல, அது என்னென்னு புரிஞ்சுட்டு ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா காமெடி வந்து அவர் டைம் எழுதி வச்சுருப்பார், அந்த டைமிங் அவருக்கு வருதான்னு அவருக்கு அது கன்வின்சிங்காக தெரியுதான்னு பார்த்து தான் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு தான் ட்ரையும் பண்ணுறோம். சில சமயம் நடிச்சு முடித்தோடனே எடிட்டிங்கில் வந்து ஃபுட்டேஜுக்கு சொல்லிட்டு இன்பிட்வீனில் தூக்கிடுவாங்க. அப்போ அந்த சீனோட மூடு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அதுவும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ how do you understand? அப்போ நீங்கள் ஒரு செட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் டைம் கோகுல் கூட அப்படி பண்ணி முடிச்சோன்னா சில சமயம் கூப்பிட்டு சொல்லுவேன், ஒன்று இந்த சீனை தூக்கிடுங்க, நடுவில் தூக்காதீங்க, சீன் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு வருவேன் எடிட்டிங் சொல்லுவோம். ஓகே, சில சீன் அந்த மாதிரி அமைஞ்சிடும், அந்த சீன் அப்படியே ரொம்ப கோரியோகிராஃப்டாக அமைஞ்சிடும். சொல்லுவேன், இந்த சீனோட ரிதம் உடையாமல் எடிட் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி சீனையே தூக்கிடுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அதுவும் சொல்லியிருக்கேன் நான். அப்போ நீங்கள் லேப்டாப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுமா? நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன், டப்பிங்கில் பார்க்குறோட சரி, அவ்வளோதான். நான் டப்பிங்கில் பார்க்குறோட சரி, நான் நடுவில்லாம் பார்க்க மாட்டேன். ஓகே, அது பார்க்கக்கூடாது, முடியாது. ஏன்னா டைரக்டர் அதை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ப்ராசஸில் இருக்கும்போது எப்படி ஒரு உணவு சமைச்சிட்டு இருக்கும்போது டேஸ்ட் பண்ண எப்படி நல்லாயிருக்கும் அவருக்கு தான் தெரியும், ஒரு டைரக்டர் தான் தெரியும். ஓகே, இதுக்கப்புறம் நான் இதை போடுவேன், இங்கே மியூசிக் வரும், இங்கே இந்த இன்சர்ட் போடுவேன், அது வந்துடும். அவங்க நம்மக்கிட்ட அவங்க ஒரு ரெடியாகி காட்டுவாங்களே, அப்போ தான் அதை பார்க்க முடியும். நடுவில் அதை பார்த்தா நம்ம தேவையில்லாமல் கேள்விக்கிட்ட அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறோம், நம்ம இன்செக்யூர்ட் ஆகி அவங்க மேலே இதுவாகிடும். அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ண முடியும்? யூ ஹேவ் டு ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட். அது எல்லாரும் அப்படிதான் முடியும் இல்லை. ஒரு டைரக்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, முடிஞ்சிச்சு, அவர் ஷூட் அன்றைக்கி பேக்கப் ஆகிடுச்சு, அந்த சீன் ரெடி கிடையாதுல்ல. அதுக்கப்புறம் அவர் அந்த சீன் எடிட் பண்ணணும், அதை பார்க்கணும், முன்ன பண்ண என்ன குறை இருக்குது பார்க்கணும், வேற சரி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அவர் சீன் எடுக்க முன்னாடி அவர் 1000 யோசிச்சுட்டு வராரு, எடுக்கும்போதும் 1000 யோசிக்கிறாங்க, முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க, அதை 1000 முறை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் மிஸ் பண்ணாமல் அவங்க கொண்டு வரணும், அது பெரிய கஷ்டம். ஒரு விஷயத்த உங்களுக்கு 100 முறை 200 முறை பார்த்து அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் போகாமல் கொண்டு வரது பெரிய கஷ்டம். டைரக்டர் ஒரு சாதாரண விஷயம் இல்லை சார். ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டனா, இந்த படத்தோட டீசர் இருக்குல்ல சார், இந்த டீசர் ஓகே, இட்ஸ் பேசிக்கலி 2 ஹீரோயின்ஸ் ஆர் இன் த போத் த சைட்ஸ் அண்ட் யூ ஆர் இன் த சென்டர். அப்போ அந்த மாதிரி ஒரு சீன் செட்டப் இருக்கும்போது லைக் வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் டு யூ ப்ரிஃபர்? டு யூ வாண்ட் டு ஜஸ்ட் டூ இட் ஒன்ஸ் and just see if it's working out, or do you want to keep trying to see இந்த மாதிரி ட்ரை பண்ண ஒர்க் ஆகுதா இல்லை you have to try it in a different way? What is your favorite style of working in a scene like that, in that scene?
இல்லை நீங்கள் இதை வேறையாக பார்க்குறீங்க. முதல்ல நீங்கள் இது நீங்கள் அப்ரோச் பண்ணுற எதுவுமே தப்பு. ஒரு சீனுக்குன்னு ஒரு ஸ்டைல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சீன் வருது, டைரக்டர் அதை எழுதியிருக்காரு, இல்லை அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, அதை எப்படி கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது டைரக்டர் அதை பாஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நம்மளும் அதை படிச்சுட்டு சீனோட ரிதம் என்ன அப்படின்னு அதை தெரிஞ்சுட்டு அப்புறம் அதை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறோம். நமக்கே வரலன்னு நம்ம பாதியில் கட்டு சொல்கிறோம், இல்லை வரல சரியில்லை அப்படின்னு நமக்கே தெரியும். அது போய் மானிட்டர் பார்க்கணும் அவசியம் இல்லை, அப்பயே தெரிஞ்சோம். திரும்பி நிறையா போவோம். அப்புறம் அதில் சரியில்லாட்டி அங்கே வேறு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஐடியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் அதை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதில் வேறு எதுவும் மிஸ் ஆகிடுச்சான்னு சில சமயம் தெரியும். சரியாக வர வரைக்கும் பண்ண வேண்டியதான், இல்லைன்னு இருக்குது. ஏன்னா அதை விட்டு அந்த சமயத்தை விட்டால் வேறு சமயம் கிடையாதுல்ல. அது ரொம்ப முக்கியமானது. அதே போல் அந்த சீன் எழுதப்பட்டது ஆடியன்ஸ்க்கு எப்படி சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறதுல அங்கே முழு கவனம் இருக்கும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணால் அது நம்ம மக்கள்கிட்ட போய் சேரும்போது சரியாக சேர்க்க முடியுமோ அப்படின்னு நினைக்கிற அட்டெம்ப்ட் அது. அதில் இதுதான் சரி, இது என் ஸ்டைல் அப்படிலாம் கிடையாது, அப்படி பண்ண முடியாது. when it comes to comedy எல்லா டைரக்டர்ஸ்க்கும் தனியா ஒரு ஸ்டைல் கூட இருக்குல்ல, how to make that comedy scene. ஆமா, அதுதான் புரிஞ்சிட்டு பண்ணணும் ஆக்டர். how long does that take? அந்த ஒரு செட்க்கு போயிருக்கு அப்புறம் one day that's all. நோ, அது அப்படி டைமே கிடையாதுங்க. அது அப்படி ஒரு டைமே கிடையாது அதுக்கு. சூதுகம்னு ஒரு படம் வந்ததுங்க, அது ஹிட் ஆயிடுச்சுங்க. அந்த படம் முடிவு வரைக்கும் எனக்கு அந்த கேரக்டர் புரியவே இல்லைங்க. ஓகே, இப்போ நீங்கள் எதுன்னு சொல்லுவீங்க. நான் நலன் கிட்ட ககாக்கு போய் நடித்தேன். அந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது தான் புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் லாக்டவுனில் இருக்கும்போது ஒரு இடம் பேசினேன் அவர்கிட்ட, தலைவா இப்போ தான் தலைவா எனக்கு புரியுது, எனக்கு திரும்பி நான் படம் பார்க்கும்போது இப்போ தான் எனக்கு புரியுது உங்கள் டைமிங்கு, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க நான் நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆடல் பாடல்னு ஒன்று எடுத்தார். இப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒருத்தருக்கு ஒரு டைமிங் இருக்குது. சிலர் எழுதியிருப்பாங்க. இப்போ எங்கள் டேரக்டர் சீனு ராமசாமி சார் இருக்கார், அவர் எழுதின உடனே எனக்கு உடனே அது கனெக்ட் ஆகிடும். அது ரொம்ப டைம் இல்லை எனக்கு, இந்த சென்ஸ் எனக்கு டைம் எடுக்காது. ஃபஸ்ட் படத்துலேருந்தே எனக்கு அதான் இருக்குது. முதல் படம் சான்ஸ்லேருந்து அவரோட எனக்கு அப்படி தான் இருக்குது. மணிகண்டன் எழுதுறது எனக்கு அப்படி தான் இருக்கும் சொல்லுவேன். ஆனால் மணிகண்டனோட கடைசி விவசாயம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, அந்த கேரக்டர் உள்ளே போய் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இது ஒன்றுத்துக்கு ஒரு மாதிரி. இப்போ சூப்பர் டீலக்ஸ் வந்து ஷில்பா வந்து ஃபஸ்ட்டு 10 நாள் எடுத்தோம், குமாரா சார் அது வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டார். அப்புறம் நெக்ஸ்ட் இயர் எடுத்தோம், ஒரு 10 நாள். நெக்ஸ்ட் இயர் ஆரம்பித்தோம், அப்படியும் வரல. ஃபஸ்ட் டேக் காரில் எனக்கு ஒரு 50 டேக் போனோம். அப்புறம் 50 டேக்கில் அங்கே மதின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, இபி, அவங்க வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. அப்போ அதை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் ஒரு 5-6 டேக்கில் அப்புறம் ஓகே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா அது வந்து இன்னும் புரியல. 2-3 நாள் கழிச்சு தான் ஓரளவு புரிய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கான நேரத்தை எடுத்துக்கும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற நேரத்தில் அது நடக்காது, அது நடக்கிற நேரத்தில் நடக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சூதுகாவும் மாதிரி ஒரு 30-40 டேஸ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது வாட் இஸ் யுவர் மைண்ட் செட்? லைக் அந்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதா மைண்ட் செட், வேற என்ன? பட் இஸ் இட் லைக் ஒன் டிஃபிகல்ட் டைம்? பிகாஸ் அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போது அது முழுக்க டைரக்டரோட சாய்ஸை நம்பிட்டு போக வேண்டியதான். நிஜமாக நல்லா இருக்க தலைவா, நல்லா இருக்க தான் ஓகே சொல்கிறேன்னு சொல்லிடுவார். அதனால் வந்து அதை நம்பிடுது, அவ்வளோதான். But let's talk about this film, sir. It's the second film that you're working with the same director. When generally you get a gap of 4-5 years, how do you notice the director changing his style, or how the way he kind of talks to you? Does it become much easier to work with the person a second time? 4 வருஷம் தெரிஞ்சிடும்ல, அவங்க ஸ்கிரிப்டில் தெரிஞ்சிடும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் ஈஸியாக தெரியும். சில பேர் டெவலப்பே ஆகிருக்க மாட்டாங்க, அதுவும் தெரிஞ்சிடும். சில பேர் டெவலப் ஆகிருப்பாங்க, அதுவும் தெரிஞ்சிடும். அது அவங்க பேசுகிற விதத்தில், அவங்க அப்ரோச் பண்ணுற விதத்தில் தெரிஞ்சிடும். அது எல்லாரும் கண்டுபிடிக்கிறது இல்லை, ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கே தெரியும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இல்லை எவன் மெச்சூர்டாக இருக்கான், எவன் பழைய இடத்துல இருக்கான், எவன் வீக்கராக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. சேம் வே, அவ்வளோதான், இல்லைன்னு இருக்குது. But I'm asking this specifically because it's a comedy, right? Every scene is a challenge. இது ஒரு thriller மாதிரி கிடையாது. Like there is நீங்க எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. நீங்க எதுவும் ஃபார்முலா வச்சிருக்க மாதிரி பேசுறீங்க. த்ரில்லர் மாதிரி கிடையாது. அப்பனா த்ரில்லருக்கு என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்க? இல்ல சார், everything is in writing ல. இல்ல அப்படி கிடையாதுன்னு சொல்றேன். அது நீங்க ஒரு பாயிண்ட்ல இல்லன்னு சொல்றேன். அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் திரும்பி. அது அங்கங்க அது தேவையான டைம்ல அது ஃபார்ம் ஆகுறது. ஓகே, நீங்க த்ரில்லர்னா என்னமோ ரொம்ப ஈஸியா மாதிரியும், காமெடி வந்து கஷ்டம், எப்படி ரொமான்ஸ் இது கஷ்டம், ஒரு காமெடி கஷ்டம், நத்திங். அதுக்கு உண்டான நேரத்தை எடுத்துக்கும். அது நமக்கு இருக்கிற அந்த சென்ஸில் அந்த டைமில் நமக்கு இருக்கிற அறிவு மூளை என்னவா இருக்கோ அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். அது அங்கே அவ்வளோதான். ஈஸின்னு எதுவுமே கிடையாது. கஷ்டம்னு எதுவுமே அதுக்கு உண்டான புரிதலுக்கு உண்டான என்ன நேரம் இருக்கோ அதை எடுத்துக்கிறது தான், வேற என்ன. ஆல்சோ ஆஸ் அ ஸ்டார் சார், நீங்கள் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது do you worry about the political correctness of films? அஃப்கோர்ஸ் அது இல்லாமல் எப்படி நமக்கு ஒரு சில விஷயத்து மேலே நம்பிக்கை இருக்கலாம், அது எல்லாருக்கும் அது பொருந்தணும்னு அவசியம் இல்லை. அதனால் அதை பற்றி வைக்க முடியாது. அது பொதுவாக மக்களுக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணும்போது அது எதை சொல்லலான்னு இருக்குது.
அது அது சொல்லும்போது பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. பிற்போக்குத்தனமான விஷயங்களையும் சொல்லிடக்கூடாதுன்னு இருக்குது. ஒரு விஷயம் பின்னாடி இழுக்கக்கூடாது மக்களை, அதனால அதையும் பார்த்துக்கணும். So like that, when you look at some films that you've done in the past, I'm not saying anything specifically, do you sometimes feel like அன்னைக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்க வேண்டாம், like that? அது எல்லாமே that happens. that happens. இது செஞ்சிடக்கூடாது, இல்லை இது எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம், அந்த சீன் அப்படி நடிச்சிருக்கலாம், அந்த இடத்துல அப்படி பேசிக்கலாம் அப்படிலாம் தோணுது. Okay sir, thank you so much for talking to me sir.